இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து லஞ்சுக்கு வந்து கீரை சாதம் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து சில கீரையெல்லாம் மேலே மாடியில் இருக்குது தோட்டத்தில். இவ்வளோண்டு தொட்டியில் பார்த்தீங்களா முருங்கைக்கீரை எவ்வளோ வந்திருக்குங்க. ஒரு கிளை மட்டும்தான் வச்சாங்க. ஸோ நல்லா வந்திருக்கு பச்சை பச்சைன்னு. என்னம்மா முறத்தோடு வந்துட்டு கீரை பிடிக்க? ஆமாம்மா, அதுக்கு நம்ம இன்றைக்கி நமக்கு லஞ்சுக்கு வந்து பருப்பு கீரையில் பசலைக்கீரை கீரை சாதம் செய்ய போகிறதுக்காக எல்லா கீரையும் எடுக்க வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சுல அறுவடை பண்ணி, அதனால் இன்றைக்கி வந்து பசலைக்கீரை வந்து அடுத்து எடுக்கிறோம். முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன், அடுத்து வந்து பசலைக்கீரை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கடையில் வாங்கினா கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. எல்லா இதோட கீரையோட மிக்ஸ் ஆகிடுது. கீரையோட பவளமல்லி, இந்த பாருங்க செடி பாருங்க, அது பவளமல்லி செடி, அப்புறம் சங்குப்பூ செடி, அப்புறம் பசலைக்கீரை, இது துளசி, எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்கு. ஸோ அடுத்து நம்ம இங்கே ஒரு முருங்கைக்கீரை இருக்குது. இது நல்ல கீழேருந்து வந்திருக்கு. ஆனால் அவ்வளோ கிளை வரல. இப்போ தான் உடச்சி எடுத்தனால பச்சைக்கலை இப்போ தான் வருது. இந்த வரைக்கும் நம்ம இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்களா பிரண்டை அறுவடை கொடி. இதே நம்ம வெட்டிக்கலாம். இது நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்லாம், தோசையில் அரைச்சி சேர்த்துக்கலாம், வதக்கி எல்லாமே நல்லாயிருக்கும். நட்டு வைப்போம். அது நல்லா, அது புளியங்காய். அதை பார்த்தீங்களாங்க, நம்ம புளியங்காய் எப்படி அழகாக வந்திருக்கு, பாம்பு தலை கவுந்து இப்படி வந்திருக்க மாதிரி அழகாக இருக்குது பாருங்க. புளியங்காய், அதாவது புளியங்கொட்டையில் இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு தெரியல பாருங்களேங்க, வித்தியாசமாக இருக்குன்னு. நாமெல்லாம் சின்ன பிள்ளையில எங்கள் புளியங்கொட்டையை அரைச்சி அப்படிலாம் சாப்பிடுவோம். புளியங்கொட்டையை வறுத்து வச்சு சாப்பிடுவோம். இப்போனா இது பிள்ளைங்க வித்தியாசமாக இருக்குது அவங்களுக்கு, என்னடா இது அப்படின்னு. ஃபுல்லாக கட் பண்ணிடுமா. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இதெல்லாம் நான் அந்த களையை இப்போ பறிச்சுட்டு போகிறல, அந்த நடுவில் இருக்க களையை பறித்து அப்படியே வச்சுருவோம். அது அப்படியே வந்துடும் திரும்பி நட்டு வச்சா. அது மாதிரி தான் அது பார்த்திங்களா, இங்கேயும் பார்த்திங்களா மருதாணி, நான் சும்மா பறித்த களையை கொண்டு வந்து அப்படியே வச்சது, அதுவும் அப்படியே தானே வந்தது. பசலைக்கீரை பார்த்திங்களாங்க, எவ்வளோ தலைன்னு வந்திருக்கான் பார்த்திங்களா. நாங்கள் அதிகமாக அது கவனிக்காமையும் நல்லா வந்துருக்கு. தண்ணி தான், நமக்கு தண்ணி ஊற்றினாலே செடிங்கெல்லாம் சூப்பராக வரும். நம்ம தோட்டத்து கீரை இன்றைக்கி கீரை குழம்பு, அதாவது கீரை குழம்பா வைக்காமல் கீரை சாதமாக வைக்கலான்னு பார்க்குறேன். டைம் ஆகுது வேறு பிள்ளைங்களுக்கு, சீக்கிரம்டா. புதினா பார்த்திங்கன்னா ஒரு களை தாங்க நட்டு வச்சேன். அது எவ்வளோ பாருங்களேன், நிறைய அப்படியே படர்ந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி பண்ண அறுவடை. பிரண்டை இருக்குது, நிறைய பழக்க கீரைகள்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ கீரை வந்து முன்னெல்லாம் கொஞ்சம் தான் கீரை இருக்கும். இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கீரை வந்து இப்போ நிறைய அறுவடை வருது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.